ராசி. அப்ப 8ஆம் பாவங்கிறது அதிக கடனை போய் அதிலே பாழாகத்துக்கு போறக்கூடிய கடன். அதாவது இவன் ரகசியமா கடன் வாங்கி அதிலேயே போய் முழுகக்கூடிய தன்மையும் ஏற்படும்னு வச்சுக்கங்களேன். 8ஆம் இடம் தான் அந்த இடத்துக்கு போய் சந்திரன் மனக்காரகன். சந்திரன் நீசமாகக்கூடிய இடம். செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய இடம். அப்போ அந்த ஆட்சி பெற இடத்துல கேது பகவான்லாம் உச்சம் பெறும். ராகு, கேது உச்சம் பெறக்கூடிய இடமும் அதான். அப்ப தன்னோட மனநிலை அறியாமல் கடன் வாங்கி கொண்டு சிக்கிக்கொண்டு அதில் முழுகுவது கடனை முழுகடிக்கக்கூடியது 8ஆம் பாவம். இதுதான். அந்த 8ஆம் பாவத்தில் கடனை முழுகடிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால அந்த பாவத்துக்கு 9ஆம் பாவம் தன்னோட கௌரவத்தை இழக்கக்கூடிய பாவம் எதுன்னு கடன். அதாவது கடனால் தன்னோட சொந்தத்தையும் சொத்தையும் இடத்தையும் வாகனத்தையும் விற்கக்கூடிய பாவம் எதுன்னா அதுக்கு 9ஆம் பாவம் வரக்கூடிய 4ஆம் பாவம் கடன். அது கடகம். இப்படி அந்த நீர் ராசிகள் வரக்கூடிய கிரகங்கள் அதில் இருக்க அமரக்கூடிய தன்மைகளை வைத்து நம்ம எடுத்து சொல்லலாம்னு வச்சுங்களேன். அப்போ கடனை ஒருத்தர் வாங்க